ஒரு இந்தியரின் பேரன் இன்று ஒரு முழு நாட்டின் தலைவரா? ஈரானின் சக்தி வாய்ந்த தலைவர் ஆயத் அல்லா அலி கமேனி பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அவரின் வாழ்க்கை 1939 முதல் இன்று வரை எப்படி மாறியது? வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவும். ஆயத்துல்லா அலி கமேனி அவர்களின் குடும்ப வரலாறு. 1800 ஆண்டுகளில் குடும்ப வரலாறு இந்தியாவில் தொடங்கியது. இந்தியாவின் அவரது தாத்தா சையத் அகமது முசாவி உத்தரப்பிரதேசத்தின் பாரபங்கி அருளி உள்ள கிந்தூரில் பிறந்தவர். பின்னர் தூக் வழியாக ஈரானில் குடியேறினார். கிந்தூர் கிராமத்தில் பிறந்த சையத் அஹ்மத் முசாவி 1830இல் இந்தியாவை விட்டு நஜாஃப் போய்ந்து சிறிது காலம் மதக்கல்வி கற்றார். பின்னர் ஈரான் நாட்டிற்கு சென்று ஹோமெயின் என்ற நகரத்தில் குடியேறி தனது குடும்பத்தை அங்கு நிலைநிறுத்தினார். அந்த குடும்பம் பல தலைமுறைகள் மத அறிஞர்களாக வாழ்ந்தது மற்றும் 1939 ஏப்ரல் 19 அன்று மஷத் நகரில் ஆயத்துல்லா அலி கமேனி பிறந்தார். அவரது தந்தை ஜவாத் கமேனை ஷியா மத அறிஞராக பணியாற்றினர் மற்றும் அலி கமேனை தனது இளமம் வயதில் கோம் நகரத்திற்கு சென்று பயின்றார். 1939 ஆண்டு ஏப்ரல் 19 அன்று ஆயத்துல்லா அலி கமேனை அவர்கள் மஷத் நகரில் பிறந்தார். அவரது தந்தை ஜவாத் கெமேனே ஷியா மத அறிஞராக பணியாற்றினார் மற்றும் ஆயத்துல்லா அலி கெமேனே தனது இளம் வயதில் கோம் நகரத்திற்கு சென்று பயின்றார். அங்கு பெரிய ஷியா அறிஞர்களில் ஒருவர் ருஹுல்லா ஹொமேனி அவர்களின் கீழ் படித்து அரசியல் மற்றும் மத உணர்வுகளை வளர்த்துக் கொண்டார். 1960 முதல் 70களில் ஷா முகமது ரேசா பஹ்லவி ஆட்சிக்கு எதிராகவும் மத அரசியல் இயக்கங்களில் அவர் பங்கேற்று 1979இல் நடந்த ஈரானியன் ரெவல்யூஷன் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றினார். பிறகு 1980 முதல் 1988 வரை நடந்த ஈரான்-ஈராக் வார் போர் ஈரானுக்கும் ஈராக்குக்கும் இடையில் நீண்ட காலம் நீடித்த போது அவர் போரின் சமய அரசியல் மற்றும் மத தலைவராக செயல்பட்டார். 1981இல் ஒரு குண்டு தாக்குதலில் அவர் கடுமையாக காயமடைந்து தனது வலது கை நிரந்தரமாக செயலிழந்த போதிலும் அவர் உயிர் தப்பினார். அந்நாளில் அவர் ஈரானின் ஜனாதிபதியாகவும் இருந்தார். 1981 முதல் 1989 வரை. பின்னர் 1989இல் ருஹுல்லா ஹொமேனி மரணம் நெருங்கிய போது அலி கமேனி சுப்ரீம் லீடராக உயர்ந்தார் மற்றும் 1990கள் முதல் 2020களின் பிற்பகுதியில் வரை ஈரானின் மிக முக்கிய அரசியல் மற்றும் மத தலைவராக இருந்தார். அவரின் ஆதரவாளர்கள் மற்றும் எதிர்ப்பாளர்கள் இருவருமே அவரின் ஆட்சி காலத்தில் 2 திசைகளில் கருத்துக்களை பகிர்ந்தனர். அதன் பிறகு 2026இல் யுஎஸ் மற்றும் இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கைகள் காரணமாக மத்திய கிழக்கு போர் வேளையில் 28 பிப்ரவரி 2026 அன்று தாக்குதல்களில் அவர் தெஹ்ரான், ஈரான் கொல்லப்பட்டார். இது இந்த போர் நெருக்கடியின் ஒரு முக்கிய மோதல் பகுதியாக அமைந்தது. மேலும் அவரது மரணம் பெவஸ்டேக்ட் மற்றும் அதிகார அனுசரிப்பு காலத்தில் வரலாறின் பெரிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. அவரது மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் சிலரும் அந்த தாக்குதலில் உயிரிழந்தனர் மற்றும் அவரது மரணத்திற்கு பிறகு அவரின் மகன் முஸ்தபா கம்மேனி அசெம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமாக சூப்பரீம் லீடராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது இரண்டாவது தலைமுறையாக பெயர் தொடர்ந்தாலும் உள்ளூர் மற்றும் சர்வதேச முறைகளில் மோதல்கள் தெரிக்கும் நிலையில் நடைபெற்று வருகிறது மற்றும் இந்த புதிய தலைமையின் ஆட்சி காரணமாக மத்திய கிழக்கில் போர்களும் கூறுபேறுகளும் தொடர்ந்து செல்கின்றன. ஆயத்துல்லா அலி கமேனிக்கு அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ தருவானக ஆமீன்.